மக்களை மற்றும் ஒரு வீடியோட சந்திக்கிறோம். இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன்னா, இந்த இடத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்னாலே நிற்கிறேன். மருத்துவ அத்தியட்சருக்கு ஆதரவாக போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. முக்கியமா காலையில் இது நேற்றைய நாள் இரவோடு தொடங்கிய போராட்டம் இப்ப வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. காலையில் 8 மணிக்கு தான் இது பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா நேற்றைய நாள் மருத்துவரை அரெஸ்ட் பண்ண வந்ததன் காரணமாக நேற்று நைட்ல இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இப்போது வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்குது. முக்கியமான விஷயம், பொதுமக்கள் ஆரம்பத்துல கரையோரம் ரெண்டு போராட்டத்தை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறையை கட்டுப்படுத்தி கரைகள்ல விட்டு மறக்காம இது பற்றின உங்களோட கருத்துக்களை, இந்த யாழ்ப்பாணத்துல நடக்கக்கூடிய மருத்துவ மாஃபியா பத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை, ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். இந்த விடயம் பற்றி நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ஒரு உயிரைக்காக அந்த வேலை உண்மையில் கடவுள் வந்து யாருக்கும் கடவுள் வழியிலே ஒரு உலகத்தை புரட்சித்தவர்கள் அதை தாயும் பிள்ளையும் போராக இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு முக்கிய பங்காற்றுவது வைத்தியர்கள் காரியங்கள். அப்படி போற்றப்பட வேண்டியவர்கள் இன்று அப்படியான புனித தொழிலை கேவலமாக்கி இருக்கிறார்கள். ஒரு தொழிற்சங்க போராட்டம் என்பது ஒரு வைத்திய தொழிற்சங்கம் தொழில் கொடுக்கின்றவருக்கும் தொழிலை பொது
மக்கள் சார்பாக உயர் அதிகாரிகளிடம் நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். நிச்சயமாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை உண்மையில் மக்கள் கூறுவது ஒரு தரமுயர்த்தப்பட வேண்டிய ஒரு வைத்தியசாலை. இப்படி பூட்டி வைத்திருந்த ஒரு தியேட்டரை கூட அவர் வந்து ஒரு 3 நாளில் மாற்றி இருக்கிறார். ஒரு காதுல 2 தையல் போடுறதுக்கு இங்க யாழ்ப்பாணம் ராச போட தேவை. ஒரு மண்டை உடஞ்ச தையல் போடுறதுக்கு யாழ்ப்பாணம் ராச போட தேவை. இது ஒரு யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடியா இருந்த ஒரு வைத்தியசாலை. உண்மையில இங்க இங்க இருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலை அனுப்பி காசுகள் வசூலித்துட்டார். அந்த மக்களை அழைச்சுதான் அவர்கள் லஞ்சத்தில்தான் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். உண்மையில் பதியத்துள்ள கூடாக குறிப்பிட்ட 5 நாட்களில் தான் இந்த சம்பவங்கள் அனைத்தும் தெரியும். உண்மையில் இதற்கான நீதியை உயர் அதிகாரிகள் முன்வர வேண்டும். இப்படியான நீதிமன்றங்கள் நமக்கு வேண்டும். இப்படியானவர்கள் எல்லாராலும் நீதிபடுத்தப்பட இருக்க முடியாது. கடவுள் அவர்களுக்கு கொடுப்பது கூட என்றால் நான் சொல்லுவேன். நீதிகளை மக்களாகிய நாங்கள் தட்டி கேட்க வேண்டும். அநீதிகளுக்கு நாங்கள் துணை போகக்கூடாது. அநீதிகள் தோற்கப்பட வேண்டும். நீதிகள் வெல்லப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து.
Terima kasih.
என்ன